ஏன் இப்படி சத்தம் போடுற? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு என்னாச்சு? ஜுரம் அடிக்குது. நீ இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது, சரியா? போ. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? அம்மா ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். சரியா? ரொம்ப டேஸ்டா இருக்குமா. லவ் யூ அம்மா. லவ் யூ டு. அம்மா, நேத்து ராத்திரி அப்பா உனக்கு கிஸ் கொடுத்தாரு அம்மா. என்ன பேசுற அருண்? நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ப்ளீஸ் மா, சொல்லுமா. அப்பா உனக்கு கிஸ் கொடுத்தாரா இல்லையா? எஸ், வெரி குட் மா. பார்க்க தானே போறேன். ஒரு சீக்கிரம் சொல்லட்டுமா அம்மா? புது அப்பா உட்கார இடத்துல பின் குத்திச்சு இல்ல, அத நான் தான் வச்சேன். நீதான் வச்சியா? அப்படின்னா இதுக்கு நான் அப்பா உனக்கு கிஸ் தராம இருக்கிறதுக்கு. வெரி பேட் அருண். உன்னோட இந்த விளையாட்டுத்தனத்தால அவருக்கு இப்ப எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா உனக்கு? அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால இப்ப ஜுரம் வேற வந்துருச்சு. நானும் பாக்குறேன், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னோட வாழ்த்தனம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு அளவில்லாம போய்கிட்டு இருக்க. உன் வாழ்த்தனத்தால பாவம் அவர் இப்ப வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட வாழ்த்தனம் தான். உன் மேல கோவப்படுறதுக்கு அவர் டாய் வாங்கிட்டு வந்து தந்தாரு. நீ அவருக்கு சாரி கூட சொல்லல. உன்னோட அப்பா கிட்ட நீ இந்த மாதிரியா நடந்துக்குவ? ரொம்ப தப்பு அருண். இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேனா? நீ தப்பு பண்ண அவங்க கிட்ட போய் சாரி சொல்லணும். போ, போய் சாரி சொல்லு. நான் சாரில சொல்ல மாட்டேன். எங்க அம்மாக்கு நான் மட்டும் தான் கிஸ் தருவேன், வேற யாரும் தரக்கூடாது. புது அப்பாவும் தான். நீ இப்ப சாரி சொல்லிதான் ஆகணும். பிடிவாதம் பிடிக்காத. இப்ப என் கூட வர. அம்மா முடியாது, நான் வர மாட்டேன். வாயை மூடிட்டு என் கூட வா. சின்னம்மா, சின்னையா ரூம்ல இல்ல, கீழே பெரிய ஐயாவோட ஹால்ல இருக்காரு. அம்மா, நான் எல்லாரும் முன்னாடி சாரி சொல்ல மாட்டேன். அங்க சிடுமூஞ்சி கேட்டி. அப்படி சொல்லக்கூடாது. பாட்டின்னு சொல்லு. அந்த பாட்டி தான் என்ன திட்டுவாங்க. நீ தப்பு பண்ணிருப்ப, அதான் அவங்க திட்டி இருப்பாங்க. வா. அம்மா, பாட்டி என்ன திட்டுவாங்க அம்மா. என்ன விடுமா அம்மா. அம்மா ப்ளீஸ் மா, நான் வர மாட்டேன். என்ன விடு அம்மா. அம்மா ப்ளீஸ் மா. இப்ப எப்படி இருக்கு ராஜேஷ்? இப்ப பரவாயில்லப்பா. என்னப்பா பரவாயில்ல? ஒரு நாள்லயே முகம் எப்படி சோர்ந்து போச்சுன்னு பாரு. அண்ணா, நீங்க இன்னைக்கு சமோசா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. பட் ஐ ப்ராமிஸ், நீங்க ஓகே ஆனதும் நானே உங்களுக்கு சமோசா பண்ணி தரேன். ஏன்பா நீ எதுக்கு கஷ்டப்படணும்? அதான் சமோசா பண்றதுக்குன்னு ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கோமே. அதுவும் சரிதான் பிரதீப். அத்தை ரொம்ப சரியாதான் சொல்லிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் இவ்வளவு டேஸ்டியான சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்ல. எனக்கு பிரீத்தி சரியான போட்டியாளர் ஆயிட்டா. போ, உங்க அப்பா கிட்ட போய் சாரி சொல்லு. சாரி சொல்லு அருண். ஐம் சோ சாரி பா. எதுக்கு சாரி? அது அந்த ஹேர்பின், அதனால உங்களுக்கு எவ்வளவு வலி, எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் கூட போட வேண்டியதாயிடுச்சு.
அந்த ஹேர் பின்ன சோஃபால அருண் தான் வச்சிருக்கான். இவனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்? இப்பவே இவனை கண்டிச்சு வளர்க்கலன்னா பெரியவனானதும் இவன் பொறுக்கியா மாறிடுவான். அம்மா ப்ளீஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் வேணும்னேவா அந்த மாதிரி செஞ்சான்? குழந்தைங்க மனசு மென்மையானது. அவங்களுக்கு எல்லாத்தையும் நாம தான் பொறுமை எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமா? சரிப்பா, ஆனா இவன் போ அருண், உன்னோட அப்பா கிட்ட போ. அவர் பக்கத்துல போய் சாரின்னு சொல்லு. நீ மட்டும் போகலன்னா நான் இனிமே உன் கூட பேசவே மாட்டேன். I'm so sorry, Pa. இப்படி வா, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இனிமே இந்த மாதிரி நீ யாருக்கும் பண்ணக்கூடாது. ப்ராமிஸ்? Yes, புது அப்பா. பண்ண மாட்டல்ல? சரி, இப்ப போய் நீ விளையாடு. அட, இந்த குட்டி பையன் நம்ம எல்லாருக்குமே ஒரு சுட்டி பையன் தான். என்ன பிரதீப், ஆ இவன் மூட சேஞ்ச் பண்ணலாமா? சவாரி பண்றியா? வா, போயிட்டு வரலாம். உன்னை இப்ப என் தோல்ல வச்சு நான் சுத்தி வர போறேன். யானை மேல சவாரி பாரு, அம்பாரி யானை வருது பாரு. ஆடி ஆடி போகும் சவாரி இது. இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ நீ ஒரு ரூமுக்கு போய் உன்னோட ஹோம்வொர்க் பண்ணணும், சரியா? பெரியப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. போ. ஆமா, அனில் சௌத்ரி வந்திருப்பாரு. ஆமாப்பா, சரிதான். நமக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. போலாமா? போலாம். அருணை மன்னிப்பு கேட்க வச்சு எல்லாரையும் சரி கட்டிட்டல்ல? அவங்களும் அவனை மன்னிச்சுட்டாங்க. சாரி சொல்றதுனால மட்டும் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது. இப்படி அவன் பண்றதுனால எதிர்காலத்துல அவனாலேயே நீ ரொம்ப கஷ்டப்பட போற அபிதா. எங்ககிட்டயே பெருமையா பேசுற. நீ வளர்த்ததை நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவனை தப்பு சொல்ல முடியாது. நல்லது கெட்டதை எடுத்து சொல்லாம வளர்த்தது உன்னோட தப்பு தான். உன் செல்லத்தால அவரை குட்டிச்சவராக்கிட்ட. உனக்குதான் அது கஷ்டம். இப்பவே அவன் யார் பேச்சையும் கேட்காம பிடிவாத புடிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால பாதிக்கப்படுறது இந்த வீட்டுல எல்லாரும் தான். அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பா அவன் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவனை நீ மன்னிப்பு கேட்க வச்சுட்டல்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துடாத அபிதா. அவன் வளர்ந்த பெரியவனானாதான் உனக்கே அது தெரியும். ஒரு தாய் தான் புள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்தாதான் அந்த புள்ள நல்லா வளருவான். அருண் சின்ன வயசுலயே இப்படி எல்லாம் காரியம் பண்றான்னா அவன் பெரியவனானதை என்னென்னலாம் பண்ணுவான்னு யோசிச்சுப்பாரு. அவன் வளர்ந்து பெரியவனானதும் எந்த இடத்துல போய் நிப்பான் தெரியுமா? ஜெயில்ல தான்.
அந்த பையனை ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பவே அவனை நம்ம கண்டிக்கலன்னா பெரியவனானது என்ன பண்ணுவான்? எல்லாம் சரியா வந்துரும். ராஜேஷ் அவனை எவ்வளவு சாமர்த்தியமா சமாளிச்சான் நீயே பார்த்தல. என்னத்த அவன் சமாளிச்சான்? அவனை நாலு சாத்தாம கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு விஷயத்த, அதாவது ராஜேஷ் அருணை மன்னிச்சதை மட்டும்தான் பார்த்தேன். நான் வேறொரு விஷயத்தையும் பார்த்தேன் காயத்ரி. அபிதா முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்தேன். ராஜேஷோட இந்த செயல் அவ வாழ்க்கை பூரா மறக்க மாட்டான். நீ வேணா பாரு, இந்த விஷயம் அவங்க 2 பேரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துரும். நாம ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா எல்லாமே அதோட முடிஞ்சு போயிடல. ராஜேஷ் தம் புது மனைவியை மனப்பூர்வமா ஏத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம புது மருமக ராஜேஷோட நெருக்கமாகி குழந்தை பெற்றுக்கணும். பிரியாவும் பானுவும் ஒரு சில வருஷங்கள்ல எப்படியும் அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ முதுமையில நம்ம ராஜேஷ் தனிமையில இருப்பானா என்ன? இல்ல காயத்ரி, அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைய ராஜேஷும் கொஞ்சம் மகிழணும். நீங்க சொல்றது சரிதான். ஆனாகனாலாம் இல்ல, மனசுல பக்தியோட படுத்து தூங்க. ஒருவேளை இவர் சொல்றது உண்மையா இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. புது மருமக கிட்ட அப்படிப்பட்ட லட்சணங்கள் இருக்கா? எனக்கு என்னவோ இதெல்லாம் நடக்க போறதா தோணல. புது மருமக உடனே மாறிடுவாளா? சிட்டில பெரிய பிசினஸ் மேன் வீட்டு கல்யாணத்துக்காக மாமாவும் அவரோட 3 பசங்களும் காலையில 6 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும், நம்ம வீட்ல இருக்கிறவங்க அவங்க தொழில தெய்வமா நினைக்கிறாங்க. வேணும்னா பாருங்களேன், பொண்ண மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் வருவாங்க. என்னாச்சு என் தங்கச்சிங்க, இன்னைக்கு ஏதாவது மௌன விரதத்துல இருக்கீங்களா? வழக்கமா அபிதா எப்பவுமே அப்படிதான் இருப்பா. ஆனா பிரீத்தி, உனக்கு என்னாச்சு? பிரதீப் கூட ஏதாவது சண்டையா என்ன? ஆமா விஜிகா, நீங்க சொல்றது சரிதான். நான் பிரதீப் மேல கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? அவன் உன்னை 2 நிமிஷத்துல வழி கொண்டு வந்துடுவான். அவன் தான் ரொமான்டிக் பாய் ஆச்சே, எனக்கு தெரியாதா என்ன? அட பிரதீப் மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே ரொமான்டிக் பர்சன் தான். விஜயக்கா, உங்க வீட்டுக்காரரை பார்த்தாலே தெரியும் அவர் ரொம்ப ரொமான்டிக்னு. ஆனா ராஜேஷ் அத்தானை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. சரிதானே? அட நீ என்ன அவளை பாக்குற? அவ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அபிதா இங்க இருக்கும் போதெல்லாம் ராஜேஷ் வந்து ஐம் சாரி, நான் தெரியாம ஏதோ. பரவாயில்லக்கா, இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரியும் ராஜேஷ் அவர் மனைவி அபிதாவை எவ்வளவு விரும்பியிருக்காருன்னு. அதனாலதான் அவர் இன்னமும் அவங்க உபயோகப்படுத்தின சின்ன சின்ன பொருளை கூட பத்திரமா வச்சிருக்காரு. பார்க்க போனா என்னால அவங்களோட இடத்த கண்டிப்பா நிரப்ப முடியாது. அது இந்த வீட்டையும் ராஜேஷோட மனசையும் சேர்த்துதான். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க, சீக்கிரமா இந்த பாலை குடிச்சிருங்க. அம்மா, லீவு தானே, நாம எங்க போலாம்? புது அப்பாவோட பெரிய கார்ல வெளியே போலாமா? அருண், இன்னைக்கு உங்க அப்பா கொஞ்சம் பிஸி. அதனால என்ன, நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். ஜாலியா விளையாடலாம். நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க, நம்ம ஜாலியா வெளியே போலாம். சரியா? நாங்க உங்க கூட வர மாட்டோம். எங்க
அப்பா கூட தான் போவோம். எங்களை அப்பா கூட்டிட்டு போவாரு. இவங்க வரலன்னா விடுங்க அம்மா. பிரியா வரலன்னா பானுவும் வர மாட்டா. நம்ம 2 பேரும் போலாம். நீங்க வீட்ல இருந்து போர் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நானும் அம்மாவும் வெளியே ஜாலியா இருப்போமே. பிரியா, பானு 2 பேரும் பால் குடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே? 2 பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க, ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். போங்க, போய் சீக்கிரமா குளிங்க, தயாராயிட்டு வாங்க பார்க்கலாம். அருண் போ. அருண், இங்க பாருமா, இன்னைக்கு வீட்ல வேலையெல்லாம் முடிஞ்சதும் கடைக்கு போய் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. வீட்ல காய்கறியும் தீர்ந்து போயிடுச்சு. இனிமே வீட்ல என்னென்ன இருக்கு இல்லைங்கிறத நீ தான் கவனிக்கணும். இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தை, அந்த பொருள் எல்லாம் நான் வேணா வாங்கிட்டு வரேன். அபிதாவும் பிரீத்தியும் வீட்டு பொறுப்புகளை எல்லாத்தையும் ஏன் உன் தலைமையிலேயே போட்டுக்கணும்னு ஆசைப்படுற? இந்த வீட்டு வேலையெல்லாம் உன் ஓரகத்திகளுக்கு கத்து கொடுக்கணும். எல்லா வேலையும் நீயே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்ப பொறுப்பு வருது? அத்தை, நானே போயிட்டு வரேன். கார்ல டிரைவர் வெயிட் பண்றான். அன்னைக்கு மாதிரி நீ பாட்டுக்கு வேலைக்காரன் வண்டி எடுத்துட்டு போயிடாது. நம்ம வீட்டு சாமான் எங்க வாங்கணும்னு டிரைவருக்கு தெரியும். அப்புறம் அங்க போய் பேர பேசிட்டு இருக்காத. நீ ஒரு பெரிய வீட்டு மருமகங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரி. அருணையும் என் கூட கூட்டிகிட்டு போட்டுமா? அவனுக்கும் லீவ் தான். என் கூட வெளியே வரணும்னு அவன் என்ன தேவையில்லை. உன் புள்ள எப்பவும் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காத. இப்ப அவனுக்கு லீவுனா என்ன? பிரியா பானுவோட சேர்ந்து அவனுக்கு நான் ஸ்லோகத்தை கத்து கொடுக்குறேன். நீ என்ன வேணான்னு நினைச்சுக்க. நான் அவனை இந்த வீட்டு புள்ளையாதான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி. त्वमेव माता तमेव माता च पिता त्वमेव च पिता तमेव त्वमेव बन्धु तमेव बन्धु च सखा त्वमेव च सखा तमेव त्वमेव विद्या तमेव विद्या द्रविणं त्वमेव द्रविणं तमेव त्वमेव सर्वं तमेव सर्वं मम देव देव मम देव देव. சரி. இந்தாங்க பிரசாதம். பாட்டி, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு பிரியா. நாங்க 2 பேர்ல யாராவது தப்பு பண்ணா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க தானே? அருண் பின் வச்சு தப்பு பண்ணால, அப்படி இருந்தும் நீங்க ஏன் அருணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே இல்ல? ஏன் அப்படி? பாத்தீங்களா பாட்டி, நானும் வந்துட்டேன். எனக்கு பிரசாதம் கொடுங்க. நீ லேட்டா வந்த இல்லையா? உனக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டேன். சாரி பாட்டி, எனக்கு நீங்க டைம் சொல்லல இல்லையா? அதனால எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க. உங்க அப்பாவுக்கு பின்னு குத்த வச்ச. அதுக்கான தண்டனை உனக்கு கொடுக்கலல்ல? போய் முட்டி போட்டு உட்காரு. அதுக்கு தான் நான் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அவரும் என்ன மன்னிச்சிட்டாரு. உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. காதை புடிச்சுக்கிட்டு முட்டி போடு.
அருண் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க சொல்றதையும் கேட்காம ஓடி போயிட்டா. அருண்